ஹேடா ஸ்ட்ராபெரிஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டே. அது நம்ம எல்லா ஆர்மிஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம ஷூகாவோட பர்த்டே. என்னோட சார்பாக, என்னோட சேனல் சார்பாக அண்ட் நம்ம ஸ்ட்ராபெரிஸ் எல்லார் சார்பாகவும் நம்ம ஷூகா பூனைக்குட்டிக்கு ஹாப்பி பர்த்டே. அண்ட் இன்னைக்கு நான் சோப்போட ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதுவும் ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான். அவங்க ஃபேமிலி டைப்பில் சோப் ஸ்டோரி கேட்டிருந்தாங்க. அது கேட்டு கூட 1 month மேலே ஆகிடுச்சு. நான் ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டாக நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஆனால் நான் போட வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துடலாம். இதில் நம்ம சோப்புக்கு 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அரேஞ்ச் மேரேஜ் தான். மேரேஜ் ஆகி 2 years ஆச்சு. இந்த 2 yearsலேயுமே 2 பேரும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பேபி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ 2 yearsம் ஆயிடுச்சு. அண்ட் அவங்க 3rd anniversary முடிஞ்ச உடனேவே ஒரு க்யூட்டான பேபி பிறக்குது. இதுதான் ஸ்டோரியோட இன்ட்ரோ. இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஷூகா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு பக்கத்தில் தான் பேபி படுத்துட்ருக்கு. ஜிஹோப் என்ன பண்ணுவார்னா, அவர் குளிக்கிறதுக்காக போயிருந்திருப்பார். அந்த டைமில் என்ன ஆகுனா, ஜிஹோப் குளிச்சிட்டு இருக்கும்போது தான் பேபி அழ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்திரிச்சிருந்துருக்கும் அந்த க்யூட் பேபி யார் அப்படின்னா, அது நம்ம டயாங் தான். அவர் தான் அந்த க்யூட்டான பேபி. அவர் எந்திரிச்சு குழந்தை எந்திரிச்சு ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது. இது ஜிஹோப்க்கு கேட்குது. அவர் ரொம்ப சீக்கிரமாக குளிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சீக்கிரமாக குளிச்சுட்டு இருக்காரு. இங்கே ஷூகாக்கா அவருக்கு குழந்தை அழுது செம்ம காண்டாயிருச்சு. ஐயோ, இவன் ஒருத்தன் அழுதே என் தூக்கத்தை கெடுக்கிறான், என் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கே பிறந்திருக்கான் போல. சே, அவரும் எந்திரிச்சு தேவைதான் தூக்குறாரு. சரி அழாத, அதான் என் தூக்கத்தை கெடுத்துட்டியே, எப்போ உனக்கு சந்தோஷமா? அஜயப்போ சீக்கிரமாக குளிச்சுட்டு அவர் டவலை மட்டும் கட்டு வெளில வராரு. ஏன்டா குழந்தைய திட்டுற? உனக்கு எப்போ பாரு இதே வேலையாக போச்சு, குழந்தைய திட்டுறதே உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க நம்ம ஷூகா கிட்டேருந்து ஹோபி வாங்குறாரு. ஷூகா பார்க்குறாரா ஹோபியை? என்னம்மா இருக்கான், ஆனால் என்ன பண்ண முடியும், ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிட்ட போனாலே கொலை பண்ணுற அளவுக்கு பார்ப்பான் அப்படின்னு அவரும் சலிப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹோப்பியும் டேக்கு ஃபீட் பண்ணுறாரு. அது அப்படியே டேவும் நல்லா ஹாப்பியாக குச்சிட்ருக்காரு. இது சுகர் பார்க்குறாரு. கொடுத்த வச்சவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுறான், எனக்கும் தான் எங்கே கிடைக்குமோ கிடைக்காதோ. சுகா அதே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹோபி சுத்தமாக நம்ம சுகாவை கண்டுக்கவே இல்லை. அவர் பேபி அட்மையர் பண்ணிட்டே சீக்ஸை தொடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹோபி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவன் நம்மளெல்லாம் எங்கே கண்டுக்க போகிறான், எப்போ இவன் பிறந்தானோ அப்போத்துலேருந்து இவன் கண்ணுக்கு நான் காணாமல் போயிடுறேன். இது தாண்டா வாழ்க்கை சுகா. அந்த 2 வருஷத்தை இன்னும் ஒரு 10 வருஷமாக ஆக்கியிருக்கலாமோ? இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவரும் குளிச்சுட்டு கீழே போயிடுறாரு. ஹோபி இன்னமும் ரூமில் தான் இருக்கார். பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு பர்த் பண்ணிட்டு அவரும் தேவை படுக்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கீழே வராரு. ஷூகா அங்கே குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. ஷூகாவோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட தான் இருக்காங்க. ஷூகா அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹோபி அவன் பிஸியாக இருக்கான்றதுனால ஷூகா அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோபியும் ஓ ஷூகா நீயே பண்ணுறியா, சரி ஓகே, எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஷூகாவோட அம்மா தான், நீ எதுக்குப்பா ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே வந்துட்டுருக்கேன், நீ ரெஸ்ட்டில் இருக்க வேண்டியதா, இவன் வெட்டியாக தான் இருக்கிறான், அவன் பார்த்துப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு, பேபியை மட்டும் பார்த்துக்கோ, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அதோ இவன் இருக்கிறான் வெட்டி பையன், இவன் பார்த்துப்பான், நீ போ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சன்லேருந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஹோபியும் அவர் அங்கேருந்து போய் அங்கே அவங்க தாத்தா பாட்டி அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காரு.
சாரி, நேம்ஸை மாற்றி மாற்றி சொல்கிறேன். ஷூகா வந்து என் நிலமா இப்படி வேலைக்கார மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு அவரும் சலிப்பிலேயே அதையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேறு வழி இல்லை, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக எல்லோரும் சாப்பிட உட்காந்துடுறாங்க. கரெக்டாக ஹோபி சாப்பிட்லான்ட்டு வாய் எடுத்து வைக்கும் போது அதான் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. உடனே வந்து நீங்களாம் சாப்பிடுங்க, நான் போய் அவனை பார்க்குறேன். நீ இரு ஹோபி, டேய் நீ போடா, போய் உன் பையனை பார்த்துக்கு போ, அவன் சாப்பிட்டு வருவான். ஏதே என்னம்மா நீ? டேய் என்னடா, போடா. போகிறேன். அவரும் வந்து ஷுகாவும் ரூமுக்கு போயிடுறாரு. ரூமுக்கு போயிட்டு அழுதுட்டுருக்காரு. அவரும் போயிட்டு தேவை தூக்கிட்டு பெட்டில் தான் உட்காடுறாரு. ஏன்டா இப்படி அழுதுகிட்டே இருக்க? உன் பக்கத்தில் யாராவது இருந்துட்டா இருக்கணுமா? உன்னால இப்போ ஹோபி என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். எல்லாம் யாரால? உன்னால தான். நீ பிறந்ததுனால தான் அவன் என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அவர் வந்து கோவமாக வந்து பேபி டேக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பேபி டே ஷூகாவை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப வந்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. என் நிலமா உனக்கு அப்படி தாண்டா இருக்குது, சிரிப்பாக தான் வரும். ஏன்னா நான் தானே இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறானோ அப்படின்னு அவர் நினச்சி முடிக்கிறதுக்குள்ளார பேபி டே என்ன பண்ணுறாரு, நம்ம ஷூகாவோட மூஞ்சிலே எட்டு உழைகிறாரு. ஓதடா ஓத, இன்னும் என்னென்னலாம் பண்ண போறியோ, என்னென்னலாம் நான் அனுபவிக்க போகிறனோ அப்படின்ட்டு அவர் வந்து புலம்பிக்கிட்டு உட்காந்துட்டுருக்காரு. ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ஓடி வராரு. நீ ஏன்டா ஓடி வர? அதான் நான் பார்த்துட்ருக்கேன்ல. அவன் அழுதுகிட்டே இருந்தால அதனால தான் சீக்கிரம் இருந்தேன். அதுக்குன்னு இப்படி அவசரமாடா சாப்பிட்டு வருவேன்? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிட்டேன். முதல்ல பேபியை கொடு. டீ நிறா, இப்போ என்ன தாண்டா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி போய் பதற? அவனுக்கு ஒன்றும் ஆகலை. என்ன ஒன்றும் ஆகலை? அவன் எவ்வளோ அழுதுகிட்டே இருந்தான் தெரியுமா? அழுதுட்டு தான் இருந்தான், ஆனால் இப்போ இல்லைல்ல, அதான் நான் பார்த்துக்கிறேன்ல. அப்புறம் என்னடா, எப்போ பார்த்தாலும் நீயே தானே வச்சிட்ருக்க, கொஞ்சம் நேரம் நான் வச்சிட்ருக்கேனே. இல்லை சுகா, நீ இன்னும் சாப்பிடல, நீ போய் சாப்பிடு. முதல்ல நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? நீ சாப்பிட்டியா இல்லையான்னு நான் வந்து அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேபியும் தூக்கிட்டு தான் கீழே போகிறாங்க. அங்கே போய் அவங்க அம்மா கிட்ட கேட்டால் அவன் ஒழுங்காகவே சாப்பிடல, ஒன்று தான் சாப்பிட்டு அவன் ஓடி வந்துட்டான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சுகா முறைச்சி பார்த்துட்ருக்காரு. உனக்கு வேறு வேலையே இல்லையா? இப்படிலாம் நீ சாப்பிட்டா உனக்கு எங்கடா ஹெல்த்தாக இருக்க போது? ஒழுங்காக உட்காரு. பேபியை நான் அதான் பாட்டி சாப்பிட்டாங்களா, பாட்டி பார்த்துக்கிட்டோம், நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபிக்கு நம்ம ஷூகா ஃபீட் பண்ணுறாரு. அதே மாதிரி ஹோபியும் வந்து நம்ம ஷூகாவுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து பேபியை தூங்க வச்சிட்ருக்காரு நம்ம ஹோபி. ஷூகாவும் அங்கே தான் வந்து அவர் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரூமில் தான் இருக்கார். ஷூகாவும் பார்க்குறாரு, இவன் எப்போ தான் நம்ம வழிக்கு கொண்டு வருது, எப்போ தான் இவன் என்னை கண்டுக்க போகிறான்ற மாதிரியே ஷூகாவை வந்து நம்ம ஹோபியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஹோபி சுத்தமாக வந்து ஷூகான்ற ஒரு பர்சன் அங்கே இருக்கிறதாவே அவருக்கு தெரியவே இல்லை. பேபி வந்து சரி அவனுக்கும் ரொம்ப தூக்கம் வந்துருச்சு, ஃபீட் பண்ணா தூங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு நம்ம ஹோபி ஃபீட் பண்ணுறாரு. அதே மாதிரியே பேபி குடிச்சிட்டே தூங்கிருச்சு. பேபியும் வந்து அசங்காமல் கலங்காமல் க்ரிப்பில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்டையும் வந்து நல்லா அழகாக கவர் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் அட்மையர் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார் ஹோபி. அப்போ தான் சுகா இதுக்கெல்லாம் இட்டால் சரியே வராது, இவனை கிட்னாப் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஹோபியை தரன்னு எழுத்துட்டு கெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறாரு. டி என்னடா பண்ணுற? கையை விடுற, பாப்பா தனியாக இருக்காண்டா, அதை அம்மா பார்த்துக்குவாங்க, நீ வா. என்னடா அத்தை எப்படிடா பார்த்துப்பாங்க? நான் ரூமில் வந்து படுக்க வச்சுட்டேன், அவன் தூங்கிட்டு தானே இருக்கான், நீ மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஷூகாவை கெஸ்ட் ரூமில் கூப்பிட்டு போய் ரூமில் குள்ளார தள்ளி அவர் கதவை க்ளோஸ் பண்ணிட்டாரு. என்ன ஷூகா பண்ணுற நீ? இதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியல, பையன் தனியாக இருக்கான், ஏய் நில்றா அப்படின்னு இந்த வால்லையே பின் பண்ணிடுறாரு. என்னடா சும்மா பையன் ஏன் என்னெல்லாம் பார்த்தா உனக்கு கண்ணே தெரியாதா? 2 வருஷம் பேபி வேண்டான்னு சொன்னது தான், ஆனால் அதை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக போட்டுருந்துக்கணும், அப்போ சரியாக இருந்திருக்கும். என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க ஷுகா? நான் லூஸ் மாதிரி பேசுகிறேன்னா? எப்போத்துலேருந்து அவன் பிறந்தானோ அப்போத்துலேருந்து நீ பையன் அவனை தனியாக இருக்கான், அவன் அழுகுறான். என்னடா நான் அவ்வளோ உன் கண்ணுக்கே தெரியலையா? எனக்கும் நீ வேணும்டா, அது ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற?
நானும் எவ்வளோ நாள் தானே உன் கண்ணு வந்து என் மேலே படுமா, என்னை பார்ப்பியா, என் கூட பேசுவியா, என் கூட டைம் ஸ்பெண்ட் வியான்ட்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நீ பையன் பையன் பையன்ட்டே இருக்கிற, அப்புறம் நான் என்னடா பண்ணுறது? எனக்கும் உன்னோட நீட்ஸ் இருக்குல்லடா, அதை ஏன்டா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? உன்னோட ஃபுல் இன்வால்மெண்ட்டையும் பையன் மேலேயே வைக்கிறியே, நான் என்னடா பண்ணுறது? நான் ஒத்துக்கிறேன், அவன் சின்ன பையன்தான், அவனுக்கு ரொம்ப ரொம்ப கேர் தேவை, அட்டென்ஷன் தேவை, எல்லாம் தேவை, நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக அவனுக்கு காட்டுறதுல ஒரு 10% எனக்கு காட்டேன்டா, அது போதுமா எனக்கு? ஆனால் நீ அதை கூட பண்ண மாட்டேங்கிறியே, நான் என்ன பண்ணுறது ஹோபி? சொல்லு, நீயே சொல்லு. அவன் பிறந்துக்கிட்ட இது வரைக்கும் ஒரு 6 months ஆச்சு. இந்த 6 monthsல எப்பயாச்சும் ஒரு தடவை என் கூட நீ ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கியா? நானும் எவ்வளோ நாள் தாண்டா வந்து நீயா வந்து என்னை பாப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இது வந்து நடக்கவே நடக்காது போல். எப்போ பார்த்தாலும் நீ அவன் கூடயே தான் இருக்க, 24/7 அவன் கூடயே தான் இருக்க. அவன் கொஞ்சம் அசைஞ்சாலும் நீ எந்திரிச்சிட்ற. இப்படிலாம் இருந்தால் உன்னோட ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகும், நீ ஒழுங்காகவும் தூங்கவே முடியாதுடா. கொஞ்சம் அவனை வந்து அப்பா அம்மா கிட்ட கொடு, தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நீயே ஃபுல்லாக பார்த்துக்க வேணுன்றது இல்லை அப்படின்னு சுகா சொல்லும்போது ஓபிக்கு அழுக வருது. அப்போ நான் என் பையனை நான் பார்த்துக்கூடாதா? நான் அப்படி சொல்லலடா, உன்னோட ஹெல்த்துக்கும் ஸ்பாயில் ஆகுதுன்றதுனால தாண்டா நான் சொல்கிறேன். அவன் கொஞ்சம் அசைஞ்சாலே, அவன் தூக்கத்தில் அசைஞ்சாலே நீ எந்திரிச்சு என்னாச்சு பதறி உட்காடுற. அதுக்கப்புறம் நீ ஒழுங்காகவே தூங்குறதில்ல. நீ தூங்குறப்போ கரெக்டாக அவன் எந்திரிச்சிட்றான். அதனால தாண்டா நான் அந்த மாதிரி சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு ஷூகா சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாரு. சரி அழாத, நான் வந்து உன்னை திட்டல, கோவப்படல, நான் உனக்கு சொல்கிறேன், புரிய வைக்கிறேன், அவ்வளோதான். எனக்கும் வந்து உன்னோட நீட்ஸ் இருக்குடா, எனக்கும் உன்னோட அட்டென்ஷன் வேணும், உன்னோட லவ் வேணும். அதுதான் நான் வந்து உனக்கு புரிய வைக்க பார்க்குறேனே தவிர உன்னை வந்து அவங்ககிட்ட இருந்து பிரிக்க நான் பார்க்கல ஹோபி. சரி புரியுது. நானும் வந்து உனக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்துருந்துருக்கணும், அது பண்ணல, தப்பு தான். சரி அதை விடு. இப்போது வந்து நம்ம எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாமா? ஒரு மாதிரி சும்மா பக்கத்தில் அந்த மாதிரி. இல்லை, அவன் திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டான்னு நம்ம போன வேகத்துலேயே திரும்ப வரணும், நம்ம வேணால் இங்கே வீட்டிலே இருக்கலாம் அப்படின்ட்டு ஹோபி சொல்கிறாரு. சரி அப்போ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே பெட்டில் தான் படுத்துட்ருக்காங்க. அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க, அங்கே பெட்டில் படுத்துட்ருக்காங்க. பேபியும் நல்லா தூங்கிட்டுருக்கு. அப்பப்போ ஹோபி எட்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறான். அவன் தான் தூங்கிட்டு இருக்கான்ல, அப்புறம் என்ன தாண்டா எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க, நீ அடங்கவே மாட்டியா அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் கோவத்தில் வந்து ஹோபி கிட்ட நம்ம ஷூகா பேசுகிறாரு. சரி கோவப்படாத, சாரி. நான் வந்து அவன் அழுதா மட்டும் இனிமேல் நான் அவனை பார்க்குறேன். அது சரி, எப்போ பார்த்தாலும் நீ அவனுக்கு மில்க் கொடுக்குற, சரி, ஆனால் எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா? நீ எங்கே சுற்றி எங்கே வரன்னு நல்லா தெரியுதுடா, அதை அப்படியே மறந்துடு. ஏன் இப்போ அப்படியே வந்து ஹோபியை கீழே படுக்க வச்சுட்டு நம்ம ஷூகா ஓவர் ஆகுறாரு. பூனை ஒழுங்காக போயிரு, நீ நினைக்கிறது நடக்காது. ஏன் நடக்காது? அந்த பேபியை கொடுத்த பேபி நான் தானே, அப்படி இருக்கும்போது இந்த பெரிய பேபிக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா? அது குழந்தைக்கிட்ட நீ ஏன்டா இந்த மாதிரி இது பண்ணுற அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார நம்ம குட்பூனை என்ன பண்ணுறாரு, நம்ம ஹோபியோட டிஷர்ட்டுக்குள்ளே போயிடுறாரு, சக் பண்ணுறாரு. என்னடா பண்ணுற, வெளியில் வாடா. முடியாது, எனக்கு வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரஃப்பாக நம்ம ஷுகா சக் பண்ணுற. ஷுகா ப்ளீஸ் வெளியே வாடா. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுதுடா. எனக்கு இந்தாண்டா ஒரு மாதிரி ஆகுது. எவ்வளோ நாள்டா ஆச்சு, 6 months ஆச்சுடா உன்னை ஃபீல் பண்ணி. எனக்கு இன்னைக்கு நீ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிஷர்ட்டுலேருந்து வெளியில் வந்து நம்ம ஹோபி அப்படியே ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஹோபியும் வந்து அவருக்கும் வந்து அந்த ஃபீலிங்ஸை பொறுக்க முடியல, அவ்வளோ டீப்பாக அந்த கிஸ்ஸிங் போகுது. அந்த கிஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ஹோபியை தூக்கிட்டு ஷூகா எங்கே போகிறாருனா பாத்ரூமுக்கு தான் போகிறாரு. சவுண்டு வந்துட்டே எந்திரிச்சு டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பாத்ரூமில் போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வாலில் பின் பண்ணிட்டு அவ்வளோ ரஃப்பாக நம்ம ஷூகா வந்து ஹோபியை கிஸ் பண்ணுறாரு. ஹோபியும் வந்து அவரோட 2 லெக்ஸையுமே வந்து ஷூகாவோட வெஸ்ட்டில் ரேப் பண்ணிக்கிட்டு அவரோட ஹேண்ட்ஸையும் வந்து இந்த ஷூகாவோட கழுத்தில் ரேப் பண்ணிட்டு அப்படியே கிஸ்ஸு டீப்பாக போகுது.
அங்கேயே ஒரு ஹாட்டான மேக்கப் செஷன் போகுது. அதுக்கப்புறமா வந்து 2 பேருமே குளிச்சுட்டு பெட்டில் வந்து உட்காடுறாங்க. உடனே டேவும் எந்திரிச்சிட்றாரு. டேவும் அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. உடனே நம்ம ஹோபி வந்து பேபி எடுக்க போகிறாரு. பட் ஆனால் ஷூகா வந்து நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு டேவை எடுத்துக்கிட்டு அவரோட செஸ்ட்டில் படுக்க வைக்கிறாரு ஷூகா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தடவி கொடுக்குறாரு. பேபியும் வந்து அதை நிறுத்திட்டு அகெயின் தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுது. அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா, ஹோபியும் வந்து நம்ம ஷூகா பக்கத்தில் படுத்துக்கிறாரு. லைக் ஹோபி வந்து ஷூகோட ஷோல்டர்ஸில் படுத்துக்கிறாரு. இப்போ அப்படியே பெட்ஷீட்டை அவங்க 3 பேர் மேலேயும் கவர் பண்ணிட்டு அப்படியே வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஷூகா ஃபீல் பண்ணுறாரு. லைக் ஒரு ஹேண்டில் டே, இன்னொரு ஹேண்டில் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியும் வந்து லைக் டே மேலே ஒரு ஹேண்டு போட்டிருப்பாரு. ஷூகாவும் வந்து ஒரு ஹேண்டை அதாவது டேவை ஹோல்ட் பண்ணுற மாதிரி போட்டிருந்துருப்பாங்க 2 பேருமே. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக 3 பேருமே தூங்குறாங்க. ஸ்டோரி ஏண்ட் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஹார்ட்டாக வந்து போடலை. அண்ட் வந்து இது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்காதீங்க. என்னோடய இன்ஸ்டா ஐடியும் இருக்குது. அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கு என் கூட பேசணுன்னு நினச்சா நீங்கள் அதில் வந்து மெசேஜ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நம்ம ஷூகாக்கு அகெயின் ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாக, நம்ம ஆல் ஸ்ட்ராபெரி சார்பாகவும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.